ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு மக்காச்சோளம்ல தான் ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும். இனி வர வீடியோஸ்லேயுமே நார்மலான அந்த வெள்ளை ரவாக்கு பதிலாக நம்ம இது போல் கார்ன் ரவாவை ரீப்ளேஸ் பண்ணி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1.5 டம்ளர் மக்காச்சோளம் ரவா எடுத்திருக்கேன். மக்காச்சோளம் ரவாவில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல டைஜஷன் கொடுக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பி விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஹார்ட் ஹெல்த்துக்குமே ரொம்பவே நல்லது. இது மக்காச்சோளமோட ரவாங்கிறதுனால இது குளூட்டன் ஃப்ரீயாகவும் இருக்கும் நேச்சுரலாகவே. இந்த மக்காச்சோளம் ரவா நமக்கு பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே தான் கிடைக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ்லேயுமே ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். கடாய் கொஞ்சமாக சூடான உடனே இந்த மக்காச்சோளம் ரவாவை கொஞ்சமாக சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துட்டு திரும்பவும் அதே பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் ரவா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் செக்கு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து செய்கிறதுனால நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, மிதமான சூட்லேயே இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு இதையுமே வறுத்து எடுத்துக்கலாம். காரத்துக்காக நான் ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக கீத்தல் போட்டு சேர்த்திருக்கேன். பச்சை மிளகாவுமே நல்லா வதங்கி வரும் இல்லையா, அது போல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தி மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அதாவது வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக சுருங்கி வரும்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்தி எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணின 4 பீன்ஸ், 2 கேரட், கொஞ்சமாக முட்டைகோஸ், ஒரு குடமிளகா, உங்களுக்கு எந்த காய்கறிகள் விருப்பமாக இருக்கோ அந்த காய்கறிகள் நீங்கள் சேர்த்தி இது போல் நல்லா கலந்துட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி ஊற்ற வேண்டாம், காயோட டேஸ்ட் இருக்காது. இப்போது காய் எல்லாத்துக்குமே தேவையான அளவுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்தி நல்லா கலந்துட்டுட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். மூடி வச்சு வேக வைக்கும்போது அந்த ஸ்டீமில் தண்ணியில் நல்லா வெந்து வரும். ஸோ தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். அதில் காய் எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்தினால 10 நிமிஷத்துலேயே காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு 2 நார்மல் சைஸ் தக்காளி இது போல் நான் அரைச்சி சேர்த்திருக்கேன். இதையுமே காயோட சேர்த்தி நல்லா கலந்துட்டு வரணும். இந்த ஸ்டேஜ்லேயுமே தண்ணி ஊற்றாதீங்க. நல்லா கலந்துட்டு தக்காளி ஒரு முறை அப்படியே ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா 1 டம்ளர் ரவாக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி, அது கணக்குப்படி மிக்சி ஜார்லேயும் ஊற்றி நான் சேர்த்திருக்கேன். மீதி டம்ளராகவும் ஊற்றியிருக்கேன். இது கணக்குப்படி தான் நான் அளவெடுத்து ஊற்றியிருக்கேன். இதை ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்கு பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன், உப்பும் சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா ஒரு முறை கலந்துட்டுட்டு கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா கொதிச்சு வந்திருக்கு இல்லையா. இதுக்கப்புறமா வறுத்து வச்சுருந்த மக்காச்சோளம் ரவாவை சேர்த்திக்கணும். இப்படி போல் ரவா வறுத்து சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு ரவாவை நல்லா இது போல் கிளறி எடுத்துக்கணும். சுகர் இருக்கிறவங்கெல்லாம் அரிசி ரவா நம்ம சாப்பிட்றதுக்கெல்லாம் யோசிப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கூட நான் அரிசியை சேர்த்தாமல் செய்யணும், அது போல் ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். 5 நிமிஷத்துலேயே ரவா நல்லா வெந்து வந்துடும். ஏன்னா ஏற்கனவே வறுத்தெடுத்துருக்கறனால இது ஒரு முறை நல்லா கலந்துட்டுட்டு கடைசியாக நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டு நல்லா கிளறி விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக டேஸ்டியான மக்காச்சோளம் ரவாவில் கிச்சடி ரெடி பண்ணியிருக்கோம். இதை நல்லா கலந்துட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் ரவா நல்லா உபரி ஆகிட்டு வரும். அதுக்குள்ளே சட்னி ரெடி பண்ணிடுவோம். மிக்சி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி 2 துண்டு தேங்காய், 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை,
காரத்துக்காக 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு. இதை முதல்ல நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எனக்கு கமெண்ட் வந்திருந்தது, நான் மிளகா ஜாஸ்தி சேர்த்துறேன்னு. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கிங்க. ஒவ்வொரு இடத்துல மிளகா காரமாக கிடைக்கும், ஒவ்வொரு இடத்துல நம்மளுக்கு காரம் கம்மியாக கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. கடைசியாக நான் தாளித்து போட்டுட்டு சட்னியை ஒரு முறை கலந்து விட்டுட்டேன். மக்காச்சோளம் ரவா கிச்சடியும் பாருங்கள் நல்லாவே உபரி வந்திருக்கு. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு சாப்பிட்லாம். நான் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இதை நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது போல் ரெசிபீஸ் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்குன்னு நினைக்கிறவங்க, இது சாப்பிடும்போது நமக்கு வெயிட் லாஸில் நம்ம இருக்கிறோம், நம்ம டயட் ஃபுட் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவோம். இது போல் அரிசி இல்லாத ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணியும் பாருங்கள்.